சொல்லிடு. ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் உன்னை விட்டுறேன். டேய் சொல்ல மாட்டேன். இப்பெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். டேய் ராகவா, போலீஸ்க்கு கால் பண்றான். அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். கால் பண்றா. ஐயா ஐயா, போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேங்க ஐயா. சொல்ற. சொல்லுடா, யாரா பண்ணா? சொன்னா உங்க ஃபேமிலியில பிரச்சனை வருங்கய்யா. என்னது? வேணாங்க ஐயா. ஏன் ஃபேமிலி இல்லையா? ஆமாங்க ஐயா, உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்க தான் இதை செய்ய சொன்னாங்க ஐயா. அவங்க யாருன்னு உண்மையை சொன்னா உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா போயிடுங்கய்யா. வேணாங்கய்யா, விட்டுருங்கய்யா. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லுட. எனக்கு என் கடைக்கும் துரோகம் பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்டா, சொல்லு. சொல்றாங்கறல்ல. ஐயா, உங்க மருமக வீராதான் இதை செய்ய சொன்னாங்க. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். வீரா இதை செஞ்சிருக்க மாட்டான். யாரா உன்னை அப்படி சொல்ல சொன்னா? சொல்றா, சொல்றேன்றல. அவங்க தான் சார் செய்ய சொன்னாங்க. செய்ய வாய்ப்பே கிடையாது. உண்மையா சொல்லிடுறா. இல்ல இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. இல்ல சார், நிஜமாவே அவங்க தான் சார் செய்ய சொன்னாங்க. போய் சொல்லாதடா, போய் சொல்லாத, உண்மையை சொல்றா. கார்த்தி, ஒரு நிமிஷம். அவர் அடிக்காதீங்க, நான் தான் செய்ய சொன்னேன். என்னம்மா சொல்ற? நீ எப்படி அதை செஞ்சிருக்க முடியும்? வீரா, யார் சொன்னாலும் இதை நான் நம்ப மாட்டேன். நீ இதை செஞ்சிருக்க மாட்டேன். நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற. யாரையோ காப்பாத்த நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இவ இதை செய்யல. அப்பா, தப்பு என் மேலதான்ப்பா. அவ என்ன காப்பாத்தணும் தான் இந்த பொய்யை சொல்றா. இந்த தப்ப நான் தான் செஞ்சேன். தப்பானது நான் தான். கார்த்தி நம்ம கடைக்கு வேலைக்கு வரதுல எனக்கு விருப்பம் இல்லைப்பா. எப்படியாவது அவனை இந்த கடையை விட்டு துரத்தணும்னு தான் இப்படி பண்ணேன். அதுக்காக தான் அவன் மேலே பழி போட்டேன். டேய், என்னடா விளையாடுறியா? நீயும் வீராவும் யாரையோ காப்பாத்துறதுக்காக உங்க மேல இந்த பழியெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இங்க பாரு, இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாருங்கப்பா, தப்பு பண்ணுது நான் தான்ப்பா. நான் தப்பிக்கிறதுக்காக நான் தான் இவனுங்களை தப்ப ஒத்துக்க சொன்னேன். ஆனா இவன் வீரா பேரை சொல்லிட்டு நிக்கிறான். இனி நான் எதையும் மறைக்க விரும்பல. பா, எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா. ஆனா மாறனும் வீராவும் எந்த தப்பும் பண்ணல. அப்பா, அப்பா, இவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பு பண்ணலப்பா. பர்ச்சேஸ் ஆர்டர் தப்பா பிளேஸ் பண்ணது நான் தான்.
மாமா நீங்க ஏன் தேவையில்லாம இதுல உங்க தலைய விடுறீங்க? நீங்க கடையில தானே மாமா இருந்தீங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போன் பண்ணி குழப்பத்தை உண்டாக்குனது நான் தான். என் புருஷனுக்கு போட்டியா கார்த்தி இந்த கடையில இருக்கிறது பிடிக்கல மாமா. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். வீரா சும்மா இரு. பா நான் தான் தப்பு செஞ்சேன். இதுல வேற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நான் பண்ணல. ஆனா உங்கள யாரோ ஒருத்தர் இதை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் யாருன்னு கண்டுபிடிக்காம விரும்பல. அப்பாவோட உயிரே இந்த கடையை நம்ம குடும்பமும் தான். இது ரெண்டுமே கெட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படியை நான் என் மேலே போட்டுக்க தயாரானேன். இதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லையும் கடையில் இப்படி ஒரு தப்பு நடக்கக்கூடாது. ஃபேமிலிலையும் நடக்கக்கூடாது. பாருங்க, ஒழுங்கா இருக்கிறதுனா இருங்க. இல்லை உங்களுக்கு கடையில் வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா போயிட்டே இருங்க. எனக்கும் இந்த கடையும் குடும்பமும் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஒருவேளை வீராவுக்கு நான் தான் இதை பண்ணேன்னு தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சேதான் அவன் இந்த பழியை ஏத்துக்கிட்டானா?